சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏ ஆனந்தி, தனியா கூட்டிட்டு வந்து கேக்குற அளவுக்கு அப்படி என்ன உதவி? என் ஹாஸ்டல் ஃப்ரெண்டுகளை உங்களுக்கு நல்லா தெரியும்ல? நல்லா தெரியுமே. அந்த கடத்தல் நடந்த அன்னைக்கு உன்னை காப்பாத்தி கம்பெனி கூட்டு வந்தாங்களே அந்த 3 பொண்ணுங்க, அவங்க தானே? அந்த 3 பொண்ணுங்களும் ரொம்ப அழகா இருந்தாங்க. அம்மா காலு. ஏனே காலுக்கு என்னாச்சு? ஓவரா பேசுனதுனால கொஞ்சம் சேதாரம் ஆயிடுச்சு. நீ சொல்லு, அவங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்கள ரெஜினான்னு ஒருத்தி இருக்கா, அவளுக்கு நாளைக்கு பிறந்த நாள். பிறந்த நாளா? அதுக்கு அப்புறம் இங்க கூட்டு வந்தியா? கேக்கலாம் வெட்டுவீங்கல்ல? ஆனந்தி, அது எதுக்குங்க இவ்வளவு தூரம் தனியா கூட்டிட்டு வந்து சீரியஸா சொல்லிட்டு இருக்கீங்க? இத கம்பெனிலே சொல்லிருக்கலாமே. ரெஜினா பிறந்த நாள் கொண்டாடுறதுல ஒரு சிக்கல் இருக்குது. அதனாலதான் உங்க எல்லார்கிட்டயும் உதவி கேட்கலான்னு கூட்டியாந்தேன். கேக்குவாங்க, காசு வேணும் அதானே? மாச கடைசி ஆளுக்கு ஒரு 200 ரூபாய் கொடுத்தா போதுமா? ஏய், அவ ஏதோ முக்கியமான விஷயம் பேச வரா, அவளை பேச விடாம நீங்களே பேசிட்டு இருக்கீங்க. ஆனந்தி, என்ன விஷயம் தெளிவா சொல்லு. ரெஜினா அவ அப்பா அம்மாவை பிரிஞ்சத சென்னையில தனியா எங்க கூட ஹாஸ்டல்ல தங்கி இருக்கறா. அவளுக்கு அவ அப்பா அம்மாவோட பிறந்த நாள் கொண்டாடணும்னு ஆசை. அவங்கள பார்க்க முடியாம ரொம்ப ஏங்கி போயிருக்கா. ஐயோ, இது என்ன பெரிய விஷயம்? போனை போட்டு கூப்பிட்டா வந்துட போறாங்க. ரெஜினாக்கு போன் போடு, நான் பேசுறேன். இல்ல 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 வாணா, நீயே பேசு. அவ அப்பா அம்மா இப்போதைக்கு ஊர்ல இருந்து வர முடியாத நிலைமையில இருக்காங்க. என்னாச்சு? அங்க ஒரு பெரிய ஆளு அவங்கள ஒரு காரணத்துக்காக ஊரை விட்டு இங்க வர விடாம தடுத்துட்டு இருக்காரு. ஆனா அவங்கள வர வைக்க நாங்கெல்லாம் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டோம். உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இங்க சென்னை ஆஸ்பத்திரிக்கு வந்துருவாங்க. அப்புறம் என்ன ஆனந்தி, அப்பா அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்கன்னா அங்க இருந்து கூட்டிட்டு போய் பிறந்த நாள் கொண்டாடிக்கலாமே. அதுலதே ஒரு சிக்கல் இருக்குது. அவங்க தனியா வரமாட்டாங்க, அவங்க கூட நான் சொன்ன அந்த பெரிய ஆளுகளும் வருவாங்க. அந்த பெரிய ஆளுக கூட பேசி சமாளிச்சு அவங்களுக்கே தெரியாம ஆஸ்பத்திரியில இருந்து ரெஜினாவோட அப்பா அம்மாவை கூட்டியாந்து ரெஜினாவோட பிறந்த நாள்ல கொண்டாடணும். ஆனந்தி, பிரச்சனை என்னன்னு தெளிவா சொல்லுங்க. நாம அவங்கள்ட்ட சண்டை போட்டு கூட்டிட்டு போலாம். அதை விட்டு எதுக்கு இவ்வளவு தூரம் ஏதோ பிளான் பண்ணணும்? இல்ல இல்ல, நாங்க இத ரெஜினாவுக்கு தெரியாமலேயே செய்யறோம். அதுல ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் வந்தா கூட அவ எங்களை கோச்சுக்குவா. எனக்கு எந்த சிக்கலும் வராம முடிச்சு கொடுக்கணும். அதுக்கு நீங்க எல்லாருந்தே உதவி பண்ணணும். பண்ணுவீங்களா? நீங்க கேட்டு எப்படிங்க முடியாதுன்னு சொல்லுவோம். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, பண்ணிடுவோம். நீ மட்டும் சரின்னு சொன்னா போதுமா? நாங்க சரின்னு சொல்ல வேண்டாமா? சரி சொல்லு. அதெல்லாம் முடியாது. ஏன் முடியாது? சும்மா எப்படி செய்ய முடியும்? கேக்ல 2 பீஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பேன்னு சொல்லு, நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். கேக்க கேட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை கேவலப்படுத்துறியா நீ? ஆனந்தி, நாங்க வரோம். ரொம்ப நன்றிண்ணே. ஏ ஆனந்தி, எதுக்கு இப்படி பெரிய வார்த்தைலாம் பேசுற? இல்லக்கா, எனக்குன்னு ஒரு உதவி கேட்டு அதை நீங்க செஞ்சீங்கன்னா கூட பரவாயில்ல. என் ஃப்ரெண்டுக்கு உதவி கேட்கும் போது அதை செய்யறேன்னு சொன்னிய பாத்தியலா, அதுக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா வேணாமா? ஏங்க, உங்க ஃப்ரெண்டோட சந்தோஷத்துக்காக நீங்க உதவி பண்ணணும்னு நினைக்கிறது எப்படி அக்கறையோ, அதே மாதிரி இந்த உதவி மூலமா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க நாங்க நினைக்கிறதும் அக்கறை தானே. இப்போ உங்க ஃப்ரெண்டு சந்தோஷமா இருந்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, நீங்க சந்தோஷமா இருந்தா நாங்க சந்தோஷமா இருப்போம், நாங்க சந்தோஷமா இருந்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, நீங்க சந்தோஷமா இருந்தா உங்க ஃப்ரெண்டு சந்தோஷமா இருப்பாங்கல்ல. உங்க சந்தோஷம் தாங்க முக்கியம். எதுக்கு மாப்பிள்ளை இப்படி உளர்ற?
குடோனுக்கு போனதுல இருந்து ரொம்ப குழப்பத்துல இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனந்தி, நாங்க வரோம். சரிண்ணே.